ஹலோ தமிழக மக்களே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் சிஎம் ட்ராஃபி நடக்குது இல்லையா, அங்கே தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபென்சிங்கோட ஃபைனல்ஸு 3 பேர் ஸ்பெஷலாக வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரான்ஸு, கோல்டு, சில்வர்னு வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு தான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம், அவங்கள பற்றி இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லுமா, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? மோனாஸ்ரீ. மோனாஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க நீங்க? இப்போ நான் 4th இயர் லா டிகிரி பண்றேன். சோஎல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, தரமணில. தரமணி. ஸோ நீங்க சென்னை தானே? சென்னை தான். சரி, இப்போ ஓகே, இதுல ஃபென்சிங் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ப்ரைஸ் நீங்க? நான் வந்து சிஎம் ட்ராஃபி டிஸ்ட்ரிக்ட் விளையாடிட்டு தான் இங்க வந்தேன். அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆகி சென்னை டிஸ்ட்ரிக்டாக இப்போ நான் ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடினேன். ஸோ இதுல வந்து எனக்கு சில்வர் மெடல் கொடுத்துருக்காங்க. என்னோட ஈவென்ட் சேபர். ஸோ சேபர்ல சில்வர் மெடல். இதுக்கு முன்னாடி நீங்க சிஎம் ட்ராஃபி விளையாடிருக்கீங்களா? லாஸ்ட் டைம் ஸ்டேட் மீட்ல நான் தான் சில்வர். நீங்க தான் சில்வர். இந்த டைமும் நீங்க? இந்த டைமும் நான் தான். சூப்பர். ஓகே, உங்களுக்கு என்ன டஃபா இருந்தது லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும்? நீங்க லாஸ்ட் டைமும் என்னோட சீனியர் கூட தான் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. இந்த டைமும் என்னோட சீனியர் கூட தான் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. சில்வர் சீனியர். ஆமா. ஓகே, அவர் எந்த அளவுக்கு டஃபா காம்ப்ளீட் பண்ணாரு? அவங்க வந்து கியூபான்னு சொல்லிட்டு கோல்டு வாங்கியிருந்தாங்க. அவங்க தான் என்னோட சீனியர். ஸோ அவங்க வந்து புனேல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே தான் பண்ணுவேன் ப்ராக்டிஸ். ஸோ அவங்க ப்ராக்டிஸ் செஷன் வேற மாதிரி இருக்கும், எந்த வேற மாதிரி இருக்கும். ஸோ அதில் டிஃபர் ஆகுறதுனால ஸோ டஃபாக தான் இருந்துச்சு. ஓகே, சரி. ஒரு பெண்ணா நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஓகே, அதை நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட். இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி, நிறைய கேர்ள்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து எல்லாரும் மோட்டிவேட்டடா இருங்க. இதே மாதிரி எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஓப்பன் அப் பண்ணுங்க, அவ்வளவுதான். உங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம எதுவும் முடிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க வந்து எனக்கு எந்த காம்படிஷனா இருந்தாலுமே அரௌண்ட் தமிழ்நாடு நான் டிஸ்ட்ரிக்ட் மீட்ஸ்லாம் விளையாட போனோன்னா அவங்களே என் கூட வருவாங்க. ஸோ இந்த காம்படிஷனுக்கு அவங்க வரல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ வரல. அவங்க எதுவாக இருந்தாலுமே நீ போயிட்டு வா பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் தான். உங்க கோச்? என்னோட கோச் ஜிஜோ கோச் சாகர் சார் வந்திருக்காரா? ஜிஜோ கோச் இப்போ நான் ப்ராக்டிஸ் அவ்வளோவா இங்கே வர்றது இல்லை. பட் நான் கேரளாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் 4 இயர்ஸ். லைக் சாய் இருக்கு இல்லையா, சாய் கேரளாவில், அங்கே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாகர் சார் தான் என்னோட கோச். ஜெயசித்ரா மேம் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஃபென்சிங் வந்ததுக்கே அவங்க தான் காரணம். பிகாஸ் ஜெயசித்ரா மேம் தான் இங்கே ஃபர்ஸ்ட் எனக்கு கோச் பண்ணாங்க. அண்ட் டில் 8th ஸ்டாண்டர்ட் to 9th ஸ்டாண்டர்ட் ஜெயசித்ரா மேம் கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சாயிலேருந்து கூப்பிட்டாங்க. அண்ட் மேமும் சப்போர்ட் பண்ணாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே காலேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் செஷன் செட் ஆகலை, லைக் டைமிங் செட் ஆகலை. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வரமாட்டேன். பட் நான் வரேன்னா ஜிஜோ சார் ஹெல்ப் பண்ணுவேன். ஜிஜோ சார், கரோலின் மேம், தினேஷ் கோச். இப்போ நீங்க சில்வர் வின் பண்ணிருக்கீங்க இல்லையா? சரி, கோல்டு வின் பண்ணவங்களுக்கும் பிரான்ஸ் வின் பண்ணவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க கூட நீங்க ஆமா, நல்ல பாண்ட். எந்த அளவுக்கு நீங்க டஃபா ஃபீல் பண்ணீங்க? நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன், அவங்களும் அவங்களோட 100% கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேருமே வேற வேற இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்களோட கேம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. லைக் ஈச் அதரோட கேம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ நல்லா போச்சு. சரி, நெக்ஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன? என்னோட ஃபியூச்சர் கோல் நான் ஜுடிஷியரி எக்ஸாம்ஸ் எழுதலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா நான் இப்போ படிக்கிறது லா டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு ஐ வில் ரைட் ஜுடிஷியரி எக்ஸாம்ஸ் அண்ட் ஐ வில் பிகம் ஜட்ஜ். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஐ ஹவ் அட்டெண்டட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ இதுக்கப்புறம் இதில் அட்டென்ட் பண்ணோன்னா எனக்கு டைம் பேசிஸ் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால டைம் பத்தலை. சரி, அப்போ இனிமேல் நீங்கள் ஸ்டடீஸுக்குள்ள தான் போக ஸ்டடீஸ்க்குள்ள போவேன். அண்ட் சிஎம் ட்ராஃபி, நேஷனல்ஸ், ஆல் இண்டியா அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ உங்கள் ஃபியூச்சருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ரம்யா. எங்கேருந்து நீங்கள் வரீங்க? நான் சென்னையில் இருக்கேன், பட் காலேஜ் மட்டும் திண்டுக்கல்ல படிக்கிறேன். நீங்கள் இப்போ என்ன வின் பண்ணீங்க? பிரான்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? போன வாட்டி டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நான் செலக்டே ஆகல. ஸோ ஸ்டேட்டில் வந்து மெடல் பண்ணது கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. அதுவும் நான் ப்ராக்டிஸ் வித் எஸ்ஜிடியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போன அந்த 1 வருஷம் ப்ராக்டிஸே இல்லாதனால மெடலும் இல்லை. இப்போ ஸ்டேட்டில் வந்து மெடல் பண்ணது கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. சரி, இப்போ இந்த சிஎம் ட்ராஃபி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? ஆக்சுவலாக சிஎம் ட்ராஃபி ஸ்டேட்டிலே இங்கேயே சொல்லுவாங்க எல்லாரும், சிஎம் ட்ராஃபி மேட்ச் வருது, நம்ம சிஎம் நடத்துகிறாங்க, ஸோ அது நிறைய பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கேஷ் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சஸே. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் ஆகலன்னீங்கல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த மொமெண்ட் ஒரு மாதிரி ஹாப்பியாக எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டில் போய் என்ன சொன்னீங்க நீங்கள்? வீட்டில் போய் மெடல் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஆக்சுவலி எங்கள் அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். ஸோ வந்து அம்மா கொஞ்சம் சூப்பர், நீ வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உனக்கு போதும் மெடல். ஆக்சுவலி எனக்கு சில்வர் 2 பாயிண்ட்ல தான் போச்சு.
அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அழுதுட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் உட்காந்துட்டு. ஓகே, கோல்டு ஜெயிச்சாங்களே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வாட்டி வந்து கொஞ்சம் இன்னும் மாஸ் காட்டுவேன் அப்படி. சரி, இப்போ உங்களை யார் ரொம்ப டஃப் காம்படிட்டராக இருந்தா? ஏன்னா சில பேர் வந்து மெடல் வின் பண்ணாமே இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இவங்க ரொம்ப டஃப்பான பிளேயர்ஸ் இருந்து. பட் அப்படி உங்களுக்கு டஃப்பான பிளேயர்ஸாக யார் இருந்தாங்க? ஏதாவது இருக்காங்களா? மைண்ட்ல இருக்காங்க. நாக் அவுட் விளையாடும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு. நாக் அவுட் மெடல் என்ட்ரி அவுட்ல கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ விளையாட மாட்டாங்கன்னு நினச்சேன். எனக்கு லீட் கொடுத்து விளையாடினாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு. நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், நீங்கள் நல்லா ப்ளே பண்ணீங்க, நான் நினச்சி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொன்னேன். இந்த சிஎம் ட்ராஃபி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறது, நார்மல் மேட்ச்னா ஸ்டேட் வின் பண்ணிவிட்டு அடுத்த நேஷனல்ஸ் கூட அவங்க கேஷ் கொடுப்பாங்க செலவு. ஆனால் இதில் ஸ்டேட்லேயே முடிச்சோன்னே கேஷ் மணி கொடுக்குறாங்க. கிட் வாங்க யூஸ் ஆகுது. ஃபென்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிட். எல்லாமே கிட் மாஸ்க் வாங்குறதுக்கே 5000 10,000 வைக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் மேட்ச்லேயே இவங்க வந்து கேஷ் மணி கொடுத்ததுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்த லெவலுக்குலாம் போகலாம். எஸ்டிஏடிக்கும் கவர்மெண்ட்ல உதயநாள் இருக்கார் இல்லையா, டெப்டி சிஎம்ஆர் இருக்கார் இல்லையா, உதயநிஸ்டன், எஸ்டிடிக்கோ நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து எஸ்டிடியில் இருக்க 3 கோர்ஸுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி, இன்னைக்கு பவுட் விளையாடும் போதும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 3 பேருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். சிஎம் சாருக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச்லாம் கண்டென்ட் பண்ணி பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி விட்டாரு. ஸோ அவருக்கும் ரொம்ப. சரி, நீங்கள் ஏதாவது வேறு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு இருக்கீங்க? வேற ஏதாவது? இந்த சிஎம் ட்ராஃபி அப்படியே தொடர்ந்து நடத்தணும், தொடர்ந்து பண்ணணும், தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகேம்மா, என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? அல்ஜின். ஓகே, எங்கே இருந்து வரீங்க நீங்கள்? எந்த டிஸ்ட்ரிக்ட்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ எஸ்டிடியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் சில்வர் ஜெயிச்சிருக்கீங்களா? எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? கோல்டு பிரான்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதில் யார் அவங்க டஃப்பாக இருந்தா? எல்லா போட்டுமே நம்ம டஃப்பாக தான் எடுக்கணும், எதுவும் ஈஸி கிடையாது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும், ஈஸியாக வராது. சரி, இந்த சிஎம் ட்ராஃபி பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகும்? இது ஓகே, ஃபினான்ஷியலாக நல்ல சப்போர்ட். சரி, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? கோகுல் ப்ரோ. ஓகே, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க ப்ரோ? என் சொந்த ஊர் வந்து தருமபுரி. சரி, இப்போ கோல்டு வின் பண்ணியிருக்கீங்களா, எப்படியா சாத்தியமாச்சு? அது எல்லாமே கோச்சால தான். கோச் இல்லாத கோச் பேரு ஜிஜோநிதி, கேபி ஜிஜோநிதி. ஓகே ஓகே, உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? மெயினாக அதான் அவங்க கோச்சுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ தான் சொல்லுவாரு. அவங்க எல்லாமே இது சொல்லுவாங்க. சரி, நல்லா பண்ணணும், நமக்காக தான் அவங்க இருக்காங்க. கண்டிப்பா. அதனால நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான். சரி, உங்க காம்படிட்டர்ஸான அந்த சில்வர் கோல்டு வின் பண்ணாங்களே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி சொல்றாங்க, எல்லாமே ஒரே சென்டர்ல ப்ராக்டிஸ் பண்றோம். அப்படியா? இங்கே ப்ராக்டிஸ் பண்றோம். அது எல்லாமே தெரிஞ்சும் நாங்க தெரிஞ்சு தெரியாது. அப்படியே சரி, இப்போ தெரிஞ்சவங்களோட மோதுறப்ப அது எப்படி ஒரு ஃபீல் குட் மூமெண்டா இருந்தது? இல்ல, ஒரு பயம் இருக்கும், நம்ம தோத்துருவோமோ ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் கான்ஃபிடண்டா. அவங்களுக்கும் உங்களோட அந்த மைனஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அப்புறம் எப்படி நீங்க நம்ம மாத்தி ஆடுறதுதான். ஓகே, சிஎம் ட்ராஃபி எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்? இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் போனாலும் யூஸ் ஆகும், கேஷ் ஆகாது நமக்கு. அதை வச்சு பயன்படுத்தி போகலாம். நேஷனல்ஸ் போனாலும் போடலாம். ஆல் இந்தியா வரப்போகுது, ஆல் இந்தியாவுக்கும் போகிறதுக்கு யூஸாக இருக்கும். சரி, இப்போ ஃபியூச்சர் பிளான் உங்களுக்கு என்ன? ஃபியூச்சர் ஒலிம்பிக் போகணும். ஒலிம்பிக் போகணும். ஸோ கண்டிப்பாக என்னோட வாழ்த்துக்கள் ப்ரோ. சீக்கிரம் பெரிய ஆளா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? சாருகேஸ். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க? நான் செங்கல்பட்டுக்காரன். செங்கல்பட்டா? சரி, ஓகே. இப்போ பிரான்ஸ் ஜெயிச்சிருக்கீங்களா? எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம் பெரிய அளவு இல்லை. ஏன்? பிரான்ஸ் வந்து நான் இது எதிர்பார்க்கல பிரான்ஸு. சரி, ஓகே. ஆக்சுவலி கோல்டுக்கு எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் ஃபிசிக்கல் கண்டிஷன் சரியில்லை. இப்போ பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. ஏன், என்னாச்சு? கொஞ்சம் முதுகு பெயின் எல்லாம் வந்துச்சு இப்போ ஆடுறப்போ. சரி, அதனால அப்படியே பிரான்ஸோட நிறுத்திட்டேன் ஆடுறது. சரி, இப்போ அந்த முதுகு பெயின்லாம் தாண்டி எப்படி நீங்க ஆடினீங்க? நீங்க ஆடிதான் ஆகணும் அந்த மாதிரி. நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி சும்மா விட்டு போனா எந்த யூஸ் இல்லை. சரி, இப்போ கோல்டு சில்வர் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம். உங்க ஆப்போனண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு யார் ரொம்ப டஃப் காம்படிட்டராக? டஃப் காம்படிஷன் டோர்னமெண்ட்லேயே ஃபுல்லாக நான் யாரு கூட மெடல் வின் பண்ணணும் அந்த டஃப்பாக இருந்தானா அதனால நல்லா ஆடிச்சு. ஈக்குவல் டஃப் கொடுத்தாங்க. ஓகே, சரி, உங்க கோச்சஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பேரண்ட்ஸும் இன்னும் எதிர்பார்த்தாங்க நல்ல இது வரும்னு. ஆனால் ஏமாற்றம் தான் சின்ன. கோச்சஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு இப்போ பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஃபென்சிங் பண்ணுறதுக்கு. இந்த எஸ்ஜேடி பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. அவங்க
ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படி. சரி, கவர்மெண்ட் இப்போ அந்த சிஎம் ட்ராஃபி ஆமாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா அந்த பிளாட்ஃபார்ம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யங்ஸ்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. எனக்கெல்லாம் லைஃப்லேயே இதுதான் ரொம்ப பெரிய கேஷ் அவார்டு எனக்கு கிடைக்குது தமிழ்நாட்டிலேருந்து. ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு இதுதான் தமிழ்நாட்டிலேருந்து லைஃப்லே. அது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. தமிழ்நாடு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, ஃபினான்ஷியலி சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் தமிழ்நாடு. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆடி இருக்கீங்களா சிஎம் ட்ராஃபி? ஆமாம், சிஎம் ட்ராஃபி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சூப்பர். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உங்கள் ஃபியூச்சர்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்கள் பேர் என்ன? டாக்டர் ஜெயசித்ரா அன்புசெல்வன். ஓ, டாக்டர் நீங்க? சரி, ஓகே மேம், உங்களை பற்றி சொல்லுங்க மேம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க? நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட். ஓகே, பேசிக்கலி ஐம் த ஃபென்சிங் கோச். ஓ சூப்பர். ஸோ 2003ல நம்ம எஸ்ஜேடியில் வந்து ஃபென்சிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, தட் டைம் ஐ வாஸ் அ டீச்சர். ஓ ஃபிசிக்கல் டீச்சராக நான் வந்து முருகத்தனி ஸ்கூலில் இருந்தேன். அதன் பிறகு நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அஸ் ஏ பிளேயராக எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. தென் அஸ் ஏ கோச்சாக நான் வந்து பட்டியாலாவில் போயிட்டு என்ஐஎஸ்னு ஒரு டிப்ளமா படிக்கணும். அதை நம்ம கவர்மெண்ட் வந்து படிக்க வச்சாங்க. அண்ட் தென் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு வேலை கொடுத்து ஃபென்சிங் கோச்சாக வேலை கொடுத்துருக்கோம். ஸோ அது பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இது வந்து நம்ம எஸ்டிஏடியோடைய டோட்டல் எஃபர்ட் பை த எஸ்டிஏடி தான். இப்போ நமக்கு சிஎம் ட்ராஃபியில் வந்து ஃபென்சிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபென்சிங்கில் வந்து 3 கேம் இருக்கும். எப்பி ஃபாயில் சேவர். அப்போ 3 ஃபஸ்ட்டு வந்துடும், 3 செகண்ட் வந்துடும், 3 தேர்டு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பையன்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, கேர்ள்ஸுக்கு ஒரு குரூப் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி அந்த 1 லேக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 கேம்லேருந்து போயிட்டு 3 லேக்ஸ் இந்த பக்கம் பையன்கள் சைடில் பாய்ஸுக்கு வந்துடும், இந்த பக்கம் கேர்ள்ஸுக்கு ஒரு 3 லேக்ஸ் போயிடும். ஸோ இப்போ வந்து மேஜராக வந்து பார்த்தீங்க நம்ம வந்து மெடல் டாலியில் வந்து ஃபென்சிங் ஒரு நல்ல லீடு வந்துடும். ஸோ இன்னைக்கு சிஎம் ட்ராஃபியால் அந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்டேட், அதாவது மாநிலத்தில் முதன்மை வந்தாவே நம்ம அந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம தமிழக அரசுக்கு வந்து நம்மளுடைய அந்த நன்றியும் பாராட்டுதலையும் வந்து நம்ம தெரிவிச்சு. சரி மேம், உங்க டைம்ல எப்படி மேம் இருந்தது? ஏன்னா உங்க டைம்ல இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஸோ உங்க டைமுக்கும் இப்போவும் எப்படி நீங்க? இப்போ எங்க டைம்ல எல்லாம் ஃபென்சிங்னா யாருக்குமே தெரியாது. கத்திச்சண்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த நம்ம மூவில வருது இல்லைங்களா, எம்ஜிஆர் நம்பியார், அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மாடலாக காமிப்பாங்க. ஸோ இந்த ஃபைட்டு உள்ளது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபென்சிங் வந்து ஒலிம்பிக்கோடைய முதல் விளையாட்டு. ஸோ நமக்கு லேட்டராக இப்போ தான் 2003 இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு கிடச்சிது. இப்போ நாங்கள் பிளேயராக வர சமயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கான கோச் அப்படி யாரும் கிடையாது, பயிற்சினருங்க வந்து பெருசாக கிடையாது. எனக்கு வந்து விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து கோச்சாக இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஹார்ட்ஷிப் எடுத்து வெளியில் போய் படித்து அந்த லெவலில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து நாங்கள்லாம் போய் அதனுடைய படிப்பாக படிச்சுட்டு வந்தோம். நாங்கள் என்ன படித்தோமோ அது அவங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. நாங்கள் குவாலிஃபைடாக வந்து இன்னைக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டைம்லலாம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம், இந்த ரியல் பிஸ்ட்லாம் வந்து அந்த டைம்ல கிடையாது. நாங்கள் ஒன்லி அந்த நேஷனலில் போய் நேஷனல் ஈவெண்ட் விளையாடுற சமயத்தில் மட்டும்தான் இந்த பிஸ்ட்டை பார்க்க முடியும். அப்போவே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கான்ஃபிடென்ட்டும் போயிடும். இவங்கெல்லாம் இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸில் விளையாடுறாங்களே, நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ட்ரெயினிஸுக்கும் அந்த ஒரு டஃப் இருந்துச்சு. இப்போ லேட்டராக இன்னைக்கு நம்ம 2025ல் சர்வதேச லெவலில் நம்ம வந்து இந்த விளையாட்டை வந்து நம்ம விளையாடுறோம். எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உண்மையானமே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐம் கோயிங் அவுட் சைடு ஆஃப் த கண்ட்ரி போகும்போது ப்ரைடாக இருக்கும், என்கிட்ட இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்குது. ரியலாக வந்து அந்த டைம் இந்த டைம் பார்க்கும்போது நாங்கள் ஃபென்சிங்கில் டோட்டலாக அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு அத்லெட்டிக்ஸில் அச்சீவ் பண்ணுறது, அதாவது அந்த கேமில் நமக்கு முன்னாடி இருந்தது, வாலிபால்லாம் இருந்தது, கபடியெல்லாம் இருந்துச்சு, ஃபென்சிங் இருந்தது அப்படி கிடையாது. இப்போ அந்த ஃபென்சிங் கிடச்சி அந்த ஃபென்சிங்கில் நாங்கள் எனக்கு இன்டர்நேஷ்னல் டாப் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் இல்லையா. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் கவர்மெண்ட் வி ஹேவ் சார். புரியுது. சரி, நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் மேம் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி தான் டென்னிஸ் பிளேயரு. ஸோ நான் ஃபென்சிங்காக வந்தது வந்து ஒரு இதுதான்,
திடீர்னு ஒரு அதான் வந்தது ஓகே ஒரு திருப்பம். அதுவும் நான் எப்போ ஃபென்சிங் பிளேயரா மாறேன்னா when I was 28 என்னோட 28 வயசுல தான் நான் ஃபென்சிங் பிளேயராகவே மாறுறேன். ஓ ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ப்ரீவியஸாக நான் விளையாண்ட விளையாட்டு. ஸோ நான் இப்போ வந்து டென்னிஸ் பிளேயராக இருந்திருக்கேன், அத்லெட்டாக இருந்திருக்கிறேன், வாலிபால் பிளேயராக. ஸோ எனக்கு வந்து அந்த தேரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து எங்கிட்ட இருந்தது, மெக்கானிசம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எங்கிட்ட இருந்ததுனால என்ன ஐ கேன் டு பி ஃபென்சராக இருக்க முடிஞ்சது. உங்க வீட்ல எப்படி மேம் அப்பா அலோவ் பண்ணாங்க? ஏன்னா பேரண்ட்ஸ் அப்போனா மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் மேரேஜ் ஆயிடுச்சு, லிட்டரலாக எனக்கு 2 குழந்தைங்க. இப்போ நான் 2வது குழந்தை நான் கன்சீவ், அது எனக்கு தெரியாது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோங்கிறது தெரியாது. விளையாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எனக்கு ஒரு ரிப்போர்ட்டே வந்தது. ஸோ ஒரு 1 year 10 month அந்த பீரியட் வெயிட் பண்ணி, ஸோ என்னுடைய குழந்தை பிறந்து 3rd month பீன் இன்டு ஃபென்சிங் ஆஸ் ஏ பிளேயராக வந்து நேஷ்னலில் போய் விளையாடுற மாதிரி ஆச்சு. இதில் நம்ம கோச்சாக மாறணும் அப்படின்னு ஒரு இது உந்துதல் வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, குழந்தைய அதாவது 6 month பேபியை விட்டுட்டு நான் போய் ஃபென்சிங் கோச்சிங் வந்து கோச்சாக NIS பட்டியாலாவில் படிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் அது நினைச்சா திருவிழா தான் இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறையா பேர் இந்த சிஎம் ட்ராஃபியில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ எங்கள் யங்ஸ்டர்ஸை பார்த்தோம் அப்படின்னா நாட் ஓன்லி தே ஆர் அ ஃபென்சர், இன் எஜுகேஷன் ஆல்சோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக படிப்பாங்க, நல்ல நாலேஜபிள் ஒன்று. நீங்கள் எந்த பிளேயரை கேட்டால் கூட நான் இன்ஜினியராக இருக்கேன், நான் லாயராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கிறேன், இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே நான் வந்து பிளாட்ஃபார்ம் கம்மியாக இருக்குதுன்னு யாரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு எஜுகேஷனும் கிடைக்கிது த்ரூ ஸ்போர்ட்ஸால். ஸோ ஃபென்சிங்கில் வந்து அவங்க அந்த ஸ்டேட் மெடல் வந்ததுக்கப்புறம் டாப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருது. ஸோ இப்போ ஒரு காலேஜ் அட்மிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரிஞ்சிடும், ஃபென்சர் எடுத்தோம்னா நம்ம காலேஜில் நல்ல ஒரு இது வந்துடும், ரேங்க் வந்துடும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபென்சிங்கில் மெடல் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலேஜஸ். ஸோ இவங்களுக்கு வந்து அங்கே மெரிட், அதாவது ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க சீட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஃபென்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக எஜுகேஷன் கிடச்சிது, ஸ்போர்ட்ஸ் கிடச்சிது. ஸ்போர்ட்ஸ் வழியாக எஜுகேஷனோடைய டாப் லெவல் வந்து கிடச்சிது. பேஸ் நம்ம ஸ்கூலிங்கெல்லாம் பேஸு தான், அதை பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் அட்மிஷன் வந்து கேட்ட சப்ஜெக்ட் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வேணும்னா நான் டிமாண்ட் பண்ணுறேன், எனக்கு அது கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 சீட் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து டாக்டருக்கு கிடச்சிருது, நீட் வந்து அவங்க கிளியர் பண்ணாவே நமக்கு கிடச்சிருது இல்லைங்களா. ஸோ அதனால் அது கூட இப்போ இன்றைக்கி ஸ்டேட்டில் இது பண்ண அந்த 1 lakh இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் வந்து 1 lakh வாங்கிட்டாங்க பாருங்க. 3 ஈவெண்ட்லேயும் 3 லட்சம் ரூபாய் வந்துருச்சுங்களா. டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் அண்ட் மு க ஸ்டாலின் சாருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸில் ஸ்போர்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களான்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அதில் ஒரு முன்னோடியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, ஓவரால் வியூ நான் எம்ப்ளாயியா அப்படின்னு பார்க்கல, ஆஸ் ஏ ஃபென்சரா, ஃபென்சிங் கோச்சா, மதரா பார்க்கும்போது உதயநிதி சார் வந்து இந்த பிளேயரை மேலே கொண்டு வந்திருக்கிறது, இதை நான் பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படிலாம் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்படி அரசு கொடுக்க முடியுமா அப்படின்னு வியந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அது வந்து நம்ம உதயநிதி சார் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கள் கவர்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து இது நாங்கள் தேங்க் பண்ணுறதா இல்லை பாராட்டுறதா தெரியல சார். ஸோ வி தேங்க் தி கவர்மெண்ட் அண்ட் வி ஆர் கிவிங் அப்ரிசியேஷன் டு த கவர்மெண்ட், வி ஆர் விஷிங் த கவர்மெண்ட். ரொம்ப நன்றி மேம், உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஐம் குட். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் வந்து விஜய வெங்கடாத்ரி. ஓகே. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு க்ளோஸ் டு ஒரு 40 times ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். க்ளோஸ் டு 16 கோல்ட் மெடல்ஸ். 16 12 சில்வர் அண்ட் க்ளோஸ் டு 8 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து நேஷனல் கேம்ஸ் 2015 கோல்ட் மெடல் பிளேஸ் பண்ணேன். ஈவன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கூட நிறைய சப்போர்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஈவன் நம்ம சீஃப் மினிஸ்டர் 5 lakh கேஷ் அவார்ட், ஈவன் த கேஷ் அவார்ட் வித் நீங்கள் ஃபார் எனி ஸ்போர்ட் ஃபார் தட் மேட்டர் இட் ஹாஸ் பின் என்ஹான்ஸ்ட். நீங்கள் ஒரு 2014 அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபார் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமே 2 crores தராங்க. வென் இட் கம்ஸ் டு ஃபினான்ஷியலி ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ஸோ அட்ராக்டிவ் டு பில்ட் அ கரியர். ஆனால் இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்,
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாமே நல்லா இருக்கு. சரி, ஓகே. நீங்கள் அப்போ இருந்த ஃபெசிலிட்டிஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபென்சிங் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அகைன் ஐ வாஸ் இன் டு அ ஸ்போர்ட். அதுக்கப்புறம் ஒரு 30-35க்கு அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் இஸ் சம்திங் தட் விச் யூ குடன்ட் கெட் ஈஸிலி. ஸோ ஆல்ரெடி நம்ம அதில் தான் இருந்திருக்கோம். பட் ஆனால் ஆஃப்டர் தட் அது வந்து ரொம்ப டஃப் ஜாப் ஆகிடும். ஸோ வந்து நம்மள ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி ஒகேஷனில் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் அ கண்டினியூட்டி இன் ஸ்போர்ட்ஸ். ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மென்டல் ஹெல்த். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்டுன்றதை கண்டிப்பாக லைஃப்பில் வச்சுருக்கணும். இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் வென் இட் கம்ஸ் டு ஜாப், ஃபினான்ஷியலி இது பண்ணுறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் இருக்காங்க. ஈவன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு நோ தட் ஸ்போர்ட் வந்து சிஎம் ட்ராஃபியில் இருக்குது அப்படின்றது. ஸ்போர்ட்டுன்றது வேர்ல்டு வைட் நிறைய கண்ட்ரீஸில் ஒரு காம்படிஷனாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்போர்ட் வந்து சிஎம் ட்ராஃபியில் இருக்குன்றது விச் இஸ் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராடினரி திங். ஈவன் ஃபெசிலிட்டிஸ் லைக் நிறைய பில்டிங்ஸ் கட்டுறாங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே சம்திங் தட் வாட் ஐ சி இஸ் திஸ் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் அ ஸ்போர்ட் ஈவன் இன் இந்தியா, தட் டு எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. இப்போ ஃபென்சிங் அந்த கேமை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபென்சிங்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த கேமை பற்றி நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. ஸோ ஃபென்சிங்கை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா 1896 த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ஹேப்பன்ட் இன் ஏத்தன்ஸ். ஸோ அதில் வெறும் 7 ஸ்போர்ட் தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்கில். இந்த வேர்ல்டில் 7 ஸ்போர்ட் தான். அதில் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட் ஃபென்சிங், விச் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேம். ஸோ நாட் எவ்ரிபடி நோ 36 மெடல்ஸ் ஒரு ஒலிம்பிக்கில். 36 மெடல் நீங்கள் ஃபென்சிங்கில் வின் பண்ணலாம். India, we are having a population close to 140 crores. We are struggling to get a single gold medal for the country, even in the last Olympics. That is a struggle that we are going through. Ana 36 medal ஒரு ஸ்போர்ட்ல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மோர் மெடல்ஸ் இன் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல இருந்து இருக்கிற ஸ்போர்ட். in a one word நான் சொல்லணும் அப்படின்னா this is something that playing chess in lightning speed. Just like that உங்களால விளையாட முடியாது. It gives lot of efforts, reflexes, fitness, thought process. So it's something that it's a book. So fencing inradhu again நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. And also one of the world sport worldwide வந்து competition wise. So even if you take the developed nations like US, even European நிறைய countries, ஏன் வந்து அங்கெல்லாம் நிறைய ஃபேமஸ் இருக்குன்னா even the president come and play fencing. So that is a popularity of fencing. So Tamil Nadu plus Indiaல இப்போதான் it's coming at almost as of my knowledge last ஒரு 25-30 years இந்தியாலேயே இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி சிஎம் ட்ராஃபி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிறதுன்றதுனால கேம் வெளியில் வருது. பட் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒலிம்பிக் அப்படி எடுத்திங்கன்னா 36 மெடல்ஸ், எனி சாம்பியன்ஷிப் ஃபார் தட் மேட்டர், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அதெல்லாம் 48 மெடல்ஸ். ஸோ ஒரு ஸ்போர்ட்டில் அவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் டீம் ஸ்போர்ட்ஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கோட் த நேம் ஆஃப் ஸ்போர்ட். பட் ஃபென்சிங்னு பார்க்கும்போது டீமும் இருக்குது, இண்டிவிஜுவலும் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது த நம்பர் ஆஃப் மெடல்ஸ் வந்து இட்ஸ் ஸோ ஹியூஜ். ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஈவன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹவ் கான் த்ரூ. எல்லா ஸ்போர்ட்டுக்கும் காமன் தான். பட் ஃபென்சிங் வந்து இன்னும் நியூ ஸ்போர்ட்டில் இருக்குது. அகைன் இட் வில் பிகம் அ வேர்ல்ட் ஸ்போர்ட் சூன். அப்போ வந்து இன்னுமே வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே வந்து. சரி, ஓகே. இன்னைக்கு சிஎம் ட்ராஃபியில் ஃபென்சிங் வின்னர்ஸ்க்கு உங்களோட விஷஸ் என்ன? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? Yeah, sure. This is a good stepping stone and this is a good platform to showcase your talent. So keep going, keep rocking. Yeah. நிறையா மக்களுக்கு இந்த ஃபென்சிங் கேம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா அந்த கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கும், அந்த ஃபென்சிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம பசங்க போனால் ஏதாவது இன்ஜூர்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பேர் ஆக்சுவலி ஃபென்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ப்ரொடெக்டட். when it comes to safety, it's perfectly safety when you are having all the equipments in place. So எந்த விதமான உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஹர்ட் அன்லஸ் அன்டில் ஃப்ரம் யுவர் ஃபிட்னஸ் அது ஆச்சுன்னா மட்டும்தான் உண்டு. வைல் விளையாடும் போதும் எவ்ரி திங் ஹஸ் பிகம் எலக்ட்ரிக்கல். ஸோ அகைன் வி டோன்ட் வாண்ட் அ ஹார்ஷ் த்ரஸ்ட் ஆர் ஹார்ஷ் பீட் டு கெட் அ பாயிண்ட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த டெக்னிக், இட்ஸ் ஆல் அபவுட் த endurance, reflexes, what you have. So ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் nothing dangerous. It's very, to be honest, very safest game where you can have a lot of thought process to put in. ஓகே. இந்த சிஎம் ட்ராஃபியில் மெடல் வின் பண்ணாதவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ப்ரோ? கண்டிப்பாக this is an opportunity. Again, when you win,
until you win you should run fast and after winning you should run faster. Likewise நீங்க லூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா to be honest I have come across lot of stages where I lost. அது மட்டும்தான் it's a intrinsic motivation. Nobody wants to motivate you in order to perform better in the next competition. When you lose, that is a intrinsic motivation you will get in yourself. So இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு அந்த மோட்டிவேஷனை வச்சு you should perform well in the next competition. You should put a lot of efforts to get yourself ready for the next competition. கவர்மெண்ட் ஃபைனலாக உதயநிதி ஸ்டாலின் சார் அண்ட் மு.க. ஸ்டாலின் சார் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் சாரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இஸ் இன் such a great position. நான் வந்து அவரை போயிட்டு ஒரு நாள் மீட் பண்றேன். ஓகேங்களா? he has given me just 10 minutes to speak about the sport and என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க. மைட் பி இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஷிப் பொசிஷன்லயோ இல்லை கவர்மெண்ட்டோ வந்து அதை கேட்டிருக்காங்களான்னு தெரியல. பட் ஸோ அவர் கூப்பிட்டு கேட்கறாரு. ஸோ nobody wants that. ஓகே, அவ்வளோ டைம் யாருக்குமே இல்லை. ஒரு 10 minutes கொடுத்து என்ன நடக்குது, என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது திஸ் இஸ் சம்திங் அமேசிங். ஸோ டாப் லெவல்ல இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு வரும்போது the things will be automatically changed. So நான் வந்து அந்த ஒரு ப்ரொக்ரெஷனை இங்கே தமிழ்நாட்டில் பார்க்குறேன். லைக் சிஎம் ட்ராஃபி, கேலோ இந்தியா, அந்த மாதிரியான காம்படிஷன்ஸ்லாம் இது வந்து ரியலி இது எக்ஸலண்ட் திங். ஈவன் த கவர்மெண்ட் தட் டு எஸ்பெஷலி ஃபார் ஸ்போர்ட் தே ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஜாப். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு.